Hi friends, this is the first video on operation research. Come on, let me start. First, introduction to the course. In the subject, OR is a branch of applied mathematics. Then it was introduced in the period of Second World War by England military. The England military தான் first இந்த subject introduce பண்ணிருக்காங்க. The method introduce பண்ணிருக்காங்க. So the word operation அப்படிங்கிறது டைரக்டா military operations அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுது. Then research, inventing the new methods. Okay, what are the objective of this subject? Operation research, to provide scientific base for the management to take decision to their problems. Then to optimize performance under given conditions. Content of the course. In the course la நம்ம என்னென்னலாம் syllabus complete பண்ண போறோம் அப்படின்னா, first linear programming models and their solution methods, graphical method, simplex method, duplex method. Then LPP2, transportation models, assignment models, network model, queuing theory, PERT and CPM. Linear programming model. So first, linear programming is a technique used for solving broad range of problems arising in business, industry, hospital, library, in many things, etc. What is linear programming model? A linear programming model is a model which is used for optimum allocation of limited resources. நல்லா பார்த்துக்கங்க. Limited resources to competing activities under few assumptions. The few assumptions என்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். So linear programming model அப்படிங்கறது which is used for optimum allocation of limited resources. இந்த limited resources என்னென்ன best wayல allocate பண்ணோம்னா நமக்கு best output கிடைக்கும் அப்படிங்கறது தான் linear programming model அப்படிங்கிறது. It has demonstrated its value in various fields such as production, finance, marketing, R&D, and personal management as a decision-making tool. Right. Assumptions of linear programming. The previous slide la paatholla. What are the assumptions? Okay. Under few assumptions. In the assumptions enna அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். So what are the few assumptions? First one is certainty. Certainty எதுலெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, first வந்து நம்மள்ட்ட என்னென்ன resources இருக்கு, availability. Okay, certainty அப்படின்னா direct meaning deterministic அப்படின்னு சொல்லுவோம். Okay, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். Right? என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? First availability. நம்மள்ட்ட என்னென்ன ரிசோர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. Then அதுக்கு அடுத்து profit contribution of each part. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போற ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன், இது மாதிரி நிறைய சொல்லலாம். டெக்னாலஜி, தென் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தேர் கான்சிக்வன்சஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அசம்ப்ஷன் இஸ் லீனியாரிட்டி. ஸோ லீனியாரிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அங்கேயே லீனியர் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இந்த லீனியாரிட்டி அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷனலாக வேரி ஆகுது. ஓகே, ஒன்று வந்து ஒரு 5 times இன்க்ரீஸ் ஆனால் அடுத்தது வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் லீனியாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்ட் அடிட்டிவிட்டி. ஓகே, தட் இஸ் த மீனிங் ஆஃப் லீனியாரிட்டி அப்படி. ஓகே, ஸோ இந்த லீனியாரிட்டி எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் வேரியபிள்ஸுக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ அதை லேட்டராக பார்க்கணும். தென் ஃபிக்ஸட் டெக்னாலஜி, என்ன டெக்னாலஜியில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா
என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஃபிக்ஸடாக இருக்கணும். இதை நம்ம எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளானிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகே, ஏர்லியர் ஸ்டேஜ் பிளானிங்லேயே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடும். ரைட். தென் கான்ஸ்டன்ட் ப்ராஃபிட் பெர் யூனிட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரம் த பிகினிங். தென் இட் இஸ் a static மாடல். டைனமிக் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைனமிக் மாடலில் நிறைய லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இது வந்து இனிஷியலாகவே ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம்னா அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை நம்ம இன்டரப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் static models. Then decision variables are continuous. What does that mean? So ஒரு ப்ராடக்ட் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். I'm going to manufacture a pen. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 21 இருக்கலாம், 20.5 அப்படிங்கிறது நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டினியூஸ். ரைட். Then properties of linear programming program. The relationship between variables and constraints must be linear. So இதில் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இந்த லீனியர்னு பேசிட்டு இருந்தோம்ல. The relationship between variables and constraints. Constraints must be linear. The model must have an objective function. Okay. This is one keyword, objective function. The model must have a structural constraint. Constraint அப்படின்னா ஒன்றும் கிடையாது, limitations. அடுத்து பார்ப்போம் keywords அப்படிங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். Then the model must have a non-negative variable already இருக்கு. So what are the keywords நம்ம பார்த்துருக்கோம்? Objective function, variables, constraints, optimum solution. இந்த கீவேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால எல்பிபியை டச் பண்ணவே முடியும். இதுக்கெல்லாம் கிளியரான மீனிங் இல்லாமல் நம்மளால எல்பிபியை டச் பண்ணவே முடியாது. ரைட். இந்த கீவேர்ட்ஸ் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் என்னோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் அப்படின்னு 2 கேஸ் இருக்கு. ஸோ இதில் பாருங்க, மேக்ஸிமைசிங் எதெல்லாம் நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும்? ப்ராஃபிட் கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே, தென் ப்ரொடக்ஷன், then sales, whatever it is, goes on increasing. Then எதெல்லாம் மினிமைஸ் பண்ணணும்? ப்ரொடக்ஷன் காஸ்ட், தென் ப்ரொடக்ஷன் டைம். ஓகே, இது மாதிரி இதெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் மை அப்ஜெக்டிவ். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் எடுத்தேன்னா அதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். டைம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எடுத்தேன்னா நான் அதை மினிமைஸ் பண்ணணும். தட் இஸ் மை அப்ஜெக்டிவ். ஜென்ரலாக இதை இசட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜென்ரலாக இதை இசட் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவேஷன்ஸ் வரப்போ பார்க்கலாம். Constraints. Limited or available resources. ஏன்னா இவ்வளோதான் இருக்கு நம்மள்கிட்ட, இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். Then optimal solution. It is the best solution for the given constraint or condition. Decision variable. What are the decision variable? It is a basic variable which controls the objective function. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பேசிக் வேரியபிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ரைட். See one example. A company manufactures products X and Y.
So here we have two products X and Y, which require the following resources. The resources are machine 1, 2, 3. The available capacities of machine 1, 2, 3 are 55, 25 and 20 hours respectively. The product X requires 1 hour of machine 2 and 1 hour of machine 3. The product Y requires 2 hours of machine 1, 2 hours of machine 2 and 1 hour of machine 3. The profit contribution of products X and Y are rupees 5 and rupees 4 respectively. Okay, formulate the LPP. Right. So first என்ன கொடுத்துருக்காங்க order வரும். Okay, given data. What they have given? We have machine 1, 2, 3. Okay. So and our products are X and Y. So what are the requirements? X requires 1 hour of machine 2, 1 hour of machine 2, 1 hour of machine 3. Y requires 2 hour of machine 2, 2 hour of machine 2, 2 hour of machine 1, 2 hour of machine 2, 1 hour of machine 3. So 2, 2 and 1. So in the machine 1 la X oda requirement 0. Okay, but in the machines எவ்வளவு நேரம் work பண்ணும் அப்படினு கேட்டிங்கனா availability this is 55 hours, this is 25 hours, this is 20 hours. இங்க given data la தான் இருக்கு. Okay, right. இப்போ இத வச்சு நம்ம linear equations பண்றோம். எப்படி சார் எனக்கு 0 amount of 0 hours X require 0 hours in machine 1 plus Y की machine 1 எவ்வளவு நேரம் தேவைப்படுது 2 hours தேவைப்படுது. X and Y are number of products. அது 55 குள்ளர தான் சார் இருக்கு. ஓகே, இதான் என்னோட மேக்ஸிமம் அவைலபிலிட்டி லிமிட். ஓகே, லிமிட்டேஷன்ஸ் இதுக்குள்ளர தான் என்னோட யூசேஜ் இருக்கணும். ஸோ நான் எக்ஸ் ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0 ஹவர்ஸ் நான் மெஷின் 1 யூஸ் பண்ணிக்கலாம். Y ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். X and Y ஆர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேஸ் மெஷின் 2 ஓட அவைலபிலிட்டி எவ்வளவு 25 ஹவர்ஸ் தான் சார் இருக்கு. ஸோ அது பாருங்க 1x plus 2y. தென் அடுத்தது பாருங்க 1x plus 1y is less than or equal to 20. இப்போ இதுக்கு பேரு தான் இப்போ constraints அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பாருங்க, இதுக்கு பேரு தான் constraints அப்படிங்கிறது. பாருங்க, the profit contribution, profit னு ஒரு வேர்ட் வந்துருக்கு பாருங்க. Profit contribution of products X and Y are 5 rupees and 4 rupees respectively. Okay, so 5 rupees of X plus 4 rupee into Y is called objective function. Here it is profit. Okay, இதுக்கு பேரு objective function. ஓகே, ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட்டுங்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். எதெல்லாம் அப்ஜெக்டிவ் முன்னாடி பார்த்தோம், ப்ராஃபிட், டைம், காஸ்ட், இதெல்லாம் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ we have formed the linear programming model. Okay, so here X and Y are basic variables. X and Y are basic variables. Z அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கே நமக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ 3 கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஜென்ரல் ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல். ஜென்ரலாக லீனியர் ப்ரோக்ராமிங்கை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன டினோட் ஆயிருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் டினோட் ஆயிருக்கும் சார்.
Z is equal to C1 x1 plus C2 x2 plus அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இங்கே x1 x2 அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். xy தான் வேரியபிள்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபி கூட வேரியபிளாக இருக்கலாம். ஏபிசி அல்ஃபபெட்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சார். ஃபர்ஸ்ட் எப்போதுமே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் டு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் டு அப்படின்னா based on the constraints given below, a11 x1 plus a12 x2 plus a21 எவ்வளோ நமக்கு up to xn வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். 1n xn வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, plus a22 x2 plus a2n x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி ஈக்குவல் டு வரலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரலாம் சார். எது வேணாலும் வரலாம் பேஸ்ட் ஆன் த கன்ஸ்ட்ரைன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு. b1 b2 இதுதான் அவைலபிலிட்டி. ஓகே, இது மாதிரி எத்தனை கன்ஸ்டன்ட் வேணாலும் கொடுக்கலாம் சார், நோ இஷ்யூஸ். ஓகே, அப் டு amn x. இதே மாதிரியே கொடுத்துட்டே இருக்கலாம்ப்பா. இந்த x y-யோட வேல்யூ should be greater than or equal to 0. ஓகே, நான் நெகட்டிவ் ஈக்குவல் டு 0ஆகவும் இருக்கலாம், பட் நான் நெகட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் வரவே கூடாது. ஓகே, அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், சாரி ஹியர் வி ஹேவ் யூஸ்ட் x1 x2 யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ x1 x2 எத்தனை வேல்யூஸ் வந்தாலும் சரி xn வரைக்கும் இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலேஷன் ஆஃப் LPP. Solution to linear programming problem, graphical method, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டூப்ளெக்ஸ் மெத்தட், இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால இதை சொல்லியிருக்கோம். நிறைய மெத்தட்ஸ் அவைலபிள் இருக்கு, அது நமக்கு தேவை. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் லெக்சர் 1. தேங்க்யூ.